ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 லைட் சொல்கிறாங்க. க்ரீன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், அண்ட் ரெட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா அண்ட் விக்னேஷ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் க்ரீன் லைட்டும் வாங்கிக்கிறாங்க. ஸோ செகண்ட் வந்து யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வினித்தும் பண்ணுறாங்க. வேறு லெவலில் ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அண்ட் ஜட்ஜுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கமெண்ட்ஸும் வாங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ 2 ஜோடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம டி டால் வர்சஸ் ரிஷி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஜட்ஜு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அண்டு நம்ம வந்து ரிஷி செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் டி டாலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிட்டாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கச்சா முச்சான்னு ஆன மாதிரியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரியானா, ஸோ யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதுல வந்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர் கிடைக்கும். ஸோ அவங்க அந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இழக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அண்ட் தர்ஷன் 2 பேர் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக இல்லை, கொஞ்சம் மொக்கையாக தான் ஆடுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனு. ஸோ இவங்க வந்து அந்த வாய்ப்பை இழக்கிறாங்க. அண்ட் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆவாங்க. எலிமினேட்டருக்கு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக டேஞ்சர் ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செல்வி அண்ட் பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தமிழ் செல்வி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக ஆட முடியல. ஸோ ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் வேறு ஸ்டைலில் ஆகிறீங்க, ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோலி அண்ட் கபீர் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கபீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி, ஒரு ஸ்லிப் அடிப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் இருக்கும். ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறத மிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீக்கும் அதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா ஒன்று வேறு யாருனா ஆடுவாங்க, இல்லை இவங்க 2 பேரும் எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் எலிமினேட்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ இவருக்கு பதில் வேறு யாருனா ஆட வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ வச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. நெக்ஸ்ட்